அண்ணே 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயாச்சும் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மாத்தாதீங்க. நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. நீங்க தான் அதிமுகவோட ஒருங்கிணைக்கிறதுக்கு பாடுபட்டிருக்கீங்கன்னு தகவல் இருக்கு. அதனால தான் உங்களை கேட்குறோம். இல்ல அது உங்களுக்கு அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசுவாங்க. சார், இப்போ நீங்க அதிமுக அதாவது அதிமுக வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்து டிடிவி இவங்களெல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கும் போது டிடிவி வந்து எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்ணாதா? அதாவது இப்போ தற்போது அவர் வந்து கூட்டணியில் வெளியே வந்திருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் வந்து என்ன ஒரு சின்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் யாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ வெளியே வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது பற்றி கருத்து அவர்களை பற்றி நான் வந்து கருத்து சொல்ல முடியாது. முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகத்தை சந்திச்சிருக்கீங்க. தேசிய ஜனநாயக கட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியா? நீங்க அவங்க உள்ள வரல அப்படின்னு தமிழிசை சொல்றாங்கண்ணே. அண்ணே தமிழிசை சொல்றாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறது ஏன் வேலை விஜய் வேலைன்றாங்க. விஜயா இழுக்கிறாங்க. விஜயோட மரபை கூட்டணியா இல்ல விஜய் வந்து பாஜக வழி நடத்துதா? தமிழிசை சொன்னது சரி, அவர்களை எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ விஜயோட அம்மாவும் அப்பாவும் போயிட்டு ஜெயேந்திர சரஸ்வதி பார்த்துருக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து திராவிட தலைவர்களை தான் முன்னிறுத்தி வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் அவங்கள தான் ஒத்து போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கொள்கை வேறு, பக்தி வேறு. அவங்க எந்த கட்சி, அவங்க என்ன கொள்கை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பக்தி விஷயமாக போனதுனால அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா பெரியவங்களை பார்த்ததுனால அது நல்ல விஷயம் தான். சார், பிஜேபி சார்பாக யாத்திரை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து நாங்கள் வந்து இது மாதிரி எல்லா மக்களை சந்திக்கிறோம், மாவட்டந்தோறும் மக்களை சந்திக்கிறோம். அதில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய ஜேபி நட்டாஜி அவர்கள் கலந்துக்கிறார். அதில் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் கலந்துக்குவாங்களா? அதில் அதாவது அவங்க தொடங்குற அன்னைக்கு அவங்களும் இப்போ யாத்திரை இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் சார், ஜிஎஸ்டி பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு மோடி அவர்கள் வந்து சுதேசிய பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் ஒரு வலியுறுத்தி இருக்காரு நாட்டு மக்கள்கிட்ட. ஆனா மோடி அவர்களே வந்து ஆடை விஷயத்துல அதை பின்பற்றது இல்லைன்னு காங்கிரஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆடைகள் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா வந்து நமக்கு ஏற்படுத்திய ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம இனிமேல் வந்து நம்ம அடுத்த நாடை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய பொருட்கள் நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும். இப்போ 13 ஆண்டுகளாக வந்து தாராளமயம் உலகமயம் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு இப்போ சைனா பொருள்லாம் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சுதேசி பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? நம்ம பொருள் நல்ல பொருள் இருக்கத்தானே செய்யும். இல்ல அவங்க பொருளை நிறைய உள்ளார இறக்கிட்டு நம்ம வந்து சுதேசி பொருளை வாங்கினா எப்படி சாத்தியப்படாது? நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணவே முடியாது அப்படின்னா, இப்போ இளநீ விற்கிற கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோனை வச்சு இளநீ விட்டு விடும்போது அது ஒரு சின்ன இது அடிச்சுட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை. பேங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பேங்கில் இன்றைக்கி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. மாற்றிப்படும்போது எதுவும் சார் இப்போ ஜிஎஸ்டி வரி குறைப்பினால எந்த பயனும் இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பா இல்லைன்னு தான் மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேச்சு, வியாபாரிகள் மத்தியிலும் பேச்சு வருது. அதாவது பேப்பருக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி கிடையாது, நோட்டு புத்தகத்துக்கு. இப்போ அந்த அட்டைக்கு 18% ஏற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆயிலுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க. அதே டயத்தில் வந்து ஆயில் அடைச்சி வர்ற அட்டைப்பெட்டிக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி 18% ஏற்றிருக்கிறாங்க. அப்போ ஈக்குவல் ஆகிடுது. இதுக்கு முன்னாடியே வந்து ரோட் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க எல்லா டோல்லையும். அப்போ எப்படி வந்து சரக்கு வந்து 4 ஸ்லாப்பாக இருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க? 4 ஸ்லாப்பாக இருந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. அது பிரைம் மினிஸ்டர் மட்டுமா கொண்டு வராங்க? எல்லா மாநிலத்தினோட நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் பிரைம் மினிஸ்டர் மட்டும் இதை கொண்டு வராங்க. இப்பவும் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் குறைச்சிருக்காங்க. அதனால் குறைச்சது இப்போ வந்து அதே மாதிரி இன்னும் சில பிரச்சனை கூட இருந்தால் குறைக்கிறதுக்கான இதை சொல்லலாம். இப்போ அரிசி, பருப்பு, நெல் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய உணவுப் பொருள். அதுக்கு வந்து 26 கிலோவுக்கு மேலே உள்ளதுக்கு வேண்டி தான் வரி இல்லைன்னு இருக்குது. மற்றதுக்கு 5% வரின்னு போட்டிருக்காங்க. எல்லா ரேஷன் கடைகளும் பொருட்கள் போகிறோம். மத்திய அரசு மாநில அரசு ரேஷன் கடையில் வாங்குற பொருள் ஒரு நாளைக்கு கூட பத்தாது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது மத்திய அரசு தானே செய்யும். மாநில அரசு கையில இருந்து எந்த பொருட்களையும் வாங்கி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.